ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் மட்டும் இல்லை, குடும்பமாக சபையாக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அன்பான ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக ஆண்டவராய் கர்த்தர் அற்புதமான வழிகளை திறப்பார், அற்புதமான காரியங்களை செய்வார். நிறைய காரியங்களில் நம்ம உயர்த்தப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். சரியான நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நிறைய காரியங்கள் வித்தியாசமாக அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் எதை பார்த்தும் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவரையே பார்த்து நீங்கள் தைரியமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக சாமி ஏற்ற காலத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சரியான நேரங்களில் இப்போ உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். ஜெபம் பண்ணி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அச்சாவே, இந்த சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 3ஆவது வசனம் 5ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். அதில் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிலாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் ஏற்று நிற்கவில்லையே. ஆமென். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிலாக செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதமான காரியங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பாவுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய உறுதி, அவருடைய ஜெயம் நம்ம வாழ்க்கைக்கு அற்புதங்களை கொண்டு வரும். ஆகவே ஆண்டவருக்கு இவ்வளவு விரோதமான காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் சோர்ந்து போகாதபடி அவங்க ரட்சிப்பின் வேலை செய்து முடித்தார். அதான் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாவிலால் செய்யப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எப்படி தாங்கினார், எப்படி மேற்கொண்டார், எப்படி ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி தியானித்து அதையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சோறு வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது அவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நினைக்காமல் வேறு யார் நினைச்சாலும் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரையே நான் நினைப்பேன், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார், அவருக்கு எனக்கு பலம் கொடுப்பார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சரியா? வேறு யார் நினைத்தாலும் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் தான் சோர்ந்து போகாதபடி சிலுவை சுமந்தார், சோர்ந்து போகாதபடி சிலுவை சுமந்தார், சோர்ந்து போகாதபடி பாடுபட்டார், சோர்ந்து போகாதபடி சோதனைகளை ஜெயித்தார், சோர்ந்து போகாதபடி எல்லா போராட்டங்களையும் அவர் ஜெயித்தார். அதே போல் நீங்களும் சோர்ந்து போகாதபடி எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்பீங்க, சோதனைகளை ஜெயிப்பீங்க, விபரீதங்களை ஜெயிப்பீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, அருமையான நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன், என் மகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் அடிக்கடி சோர்ந்து போகிறாதுங்கப்பா, சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி திட்டமாக நீ பேசினீரப்பா. அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையே நினைத்து கொள்ளும்படி அவர்களுக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா, கிருபதாங்க. அநேக நேரங்கள் நாங்கள் மற்றவங்களை நினைக்கிறோம் ராஜா, அப்படி மற்றவங்களை நினைக்காதபடிக்கு உண்மையை நினைத்து நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நாளைக்கும் இதே நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே
எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,